அத்தியாயம் 36. 2 பெட்டிகள். 1952 நடந்த முதல் தேர்தலில் திமுக போட்டியிடவில்லை என்றபோதும் அதன் ஆதரவில் ஜெயித்தவர்கள் துரோகம் செய்துவிட்டு காங்கிரசிடம் சரணாகதி அடைந்தது திமுக தொண்டர்களையும் தலைவர்களையும் அதிருப்தியடையச் செய்திருந்தது. உழைப்பு வீணாகி விட்டதாக வருத்தம் அடைந்தனர். இனிவரும் தேர்தலில் தங்களுடைய உழைப்பை அடுத்தவருக்கு தாரை வார்த்து கொடுக்க முடியாது என்ற ரீதியில் பேசிக்கொண்டிருந்தனர். அந்த கருத்து 1953 ஜூன் மாதத்தில் நடைபெற்ற விருதுநகர் மாநாட்டிலும் வெளிப்பட்டது. எல்லாவற்றுக்கும் பதிலளிக்கும் வகையில் இருந்தது அண்ணாவின் பேச்சு. பொதுத்தேர்தலிலே ஈடுபட்டு மக்களிடம் ஓட்டுகளை பெருவாரியாகப் பெற்று சட்டசபைகளை கைப்பற்றி திராவிட தனியரசு பிரகடனத்தை வெளியிட வேண்டும் என்று ராஜாம்பாள் அம்மையார் கூறியிருக்கிறார். எழுச்சியூட்டும் கருத்து இது. திமுக இதைப்பற்றி முறைப்படி எண்ணிப் பார்த்து தக்க திட்டத்தை தீட்ட முன்வரும் என்று உறுதியாக கூறுவேன். அடிப்படை பிரச்னை திராவிட நாடு திராவிடருக்கே என்பதுதான். அதற்கு தேர்தல் பயன்பட்டால், பயன்படும் சூழ்நிலை ஏற்பட்டால் தக்க வழிமுறைகளை வகுத்து கொண்டு தேர்தலில் திமுக அக்கறை காட்டும் நிச்சயமாக. காமராஜர் முதலமைச்சராக இருந்தாரே ஒழிய அவர் அந்த சமயத்தில் சட்டமன்றத்திலோ மேலவையிலோ உறுப்பினராக இல்லை. மேலவைக்குச் செல்வதன் மூலம் பதவியை தக்கவைத்துக் கொள்ள அவர் விரும்பவில்லை. தேர்தலில் போட்டியிட விரும்பினார். வசதியாக அமைந்தது குடியாத்தம் தொகுதி இடைத்தேர்தல். அந்த தொகுதியில் நிற்பது என்று முடிவு செய்துவிட்டார். குலக்கல்வி திட்டத்தை விலக்கிய அவருக்கு பாராட்டு தெரிவித்திருந்த பெரியார் குடியாத்தம் தொகுதியில் திராவிடர் கழகத்தினர் காமராஜருக்காக பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் என்று அறிவித்தார். 1925 காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட கசப்புணர்வு காரணமாக அங்கிருந்து வெளியேறிய நொடியில் இருந்து நேற்றுவரை காங்கிரஸ் கட்சியை மேடைக்கு மேடை சாடிக் கொண்டிருந்த பெரியார் திடீரென காங்கிரஸ் வேட்பாளர் காமராஜரை ஆதரித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. போதாக்குறைக்கு காமராஜரை பச்சைத்தமிழர் என்று புகழ்ந்தார் பெரியார். ஆனால் பெரியாரின் திடீர் ஆதரவை காமராஜர் வாய்திறந்து வரவேற்கவில்லை என்பது கவனிக்கத்தக்க சங்கதி. திமுக என்ன செய்யப்போகிறது என்று எல்லோருமே காத்திருந்தனர். காங்கிரசுக்கு மாற்றாக ஒரு புதிய இயக்கத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கும் சூழலில் அந்த கட்சிக்கு ஆதரவளிப்பது சரியாக வருமா? எதிர்த்தால் ராஜாஜிக்கு ஆதரவு கொடுத்தது போல ஆகிவிடாதா? நிறைய யோசித்தார் அண்ணா. துணிச்சலாக முடிவெடுத்தார். காமராஜரை ஆதரிப்போம் என்று அறிவித்தார். குலக்கல்வி திட்டத்தை நீக்கியதற்கு நன்றிக்கடன். இறுதியில் காமராஜரை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை நிறுத்தியது. சொன்னபடியே திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் காமராஜருக்கு ஆதரவாக தேர்தல் வேலைகள் செய்தன. இறுதியில் காமராஜர் வெற்றி பெற்றார். 1000 அரசியல் வேலைகள் இருந்தபோதும் சினிமாவின் மீதான ஆர்வம் அண்ணாவுக்கு கொஞ்சமும் குறையவில்லை. 1954 சொர்க்கவாசல் என்ற படம் வெளியானது. கதை வசனம் எழுதியவர் அண்ணா. மடாதிபதிகளின் அயோக்கியத்தனங்களை விமரிசிக்கும் வகையில் எழுதப்பட்ட கதை. தனது கொள்கையை கொண்டு செல்ல கட்சியை பிரபலப்படுத்த சினிமா என்ற அற்புதமான சாதனத்தை லாகவமாக பயன்படுத்திக் கொண்டார் அண்ணா. மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பது தொடர்பாக மத்திய அரசு மாநில புனரமைப்பு குழு ஒன்றை 1954 அமைத்தது. அந்த குழு சென்னை வந்து முக்கிய அரசியல் கட்சிகளிடம் கருத்து கேட்டது. அந்த குழுவின் ஆணையாளரிடம் திமுக சார்பில் அறிக்கை ஒன்று தரப்பட்டது. அதிலிருந்து சில பகுதிகள் இங்கே. மொழிவழி பிரிவினையை திராவிட முன்னேற்றக் கழகம் பாராட்டுகிறது. அதற்காக போராடுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் சென்னை ராஜ்ஜியம் ஏற்கனவே இருந்தபடி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4 மொழிவழி பிரிவுகளை உடையது. ஆகவே இந்த 4 மொழிவழி பிரிவுகளை அமைப்பதுதான் உடனடி தேவை என்பதை திமுக எடுத்துக்காட்ட விரும்புகிறது. இதை செய்யும்போது எந்தவொரு மொழிப்பிரிவும் மற்றொரு மொழிப்பிரிவின் நிலப்பரப்பை அபகரித்துக் கொள்ளாதவாறு அதிகாரத்தில் உள்ளோர் முழுக்கவனம் செலுத்த வேண்டும். விசால ஆந்திரம், சம்யுக்த கர்நாடகம், ஐக்கிய கேரளம், ஐக்கிய தமிழகம் என்ற பெயரால் உலவும் கோரிக்கைகளை திமுக முழுமனத்துடன் வரவேற்பதுடன் ஆதரவளித்தும் வருகிறது. ராஜ்ஜியங்கள் திருத்தி அமைக்கப்பட வேண்டியது நிலப்பரப்பை பொறுத்து மட்டுமல்ல, ராஜ்ஜியங்களுக்கு ஒதுக்கப்படும் அதிகாரங்களைப் பொறுத்தும் மாறுதல் வேண்டும் என்பதை திமுக வற்புறுத்துகிறது. அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும், மொழிவழி பிரிவினை வேண்டும் என்ற இரண்டின் சேர்க்கையே திராவிட நாடு கோரிக்கை. ஏப்ரல் 24, 1955 அன்று திமுகவின் பொதுக்குழு கூட்டம் சென்னை தியாகராயர் கல்லூரி மண்டபத்தில் கூடியது. திமுகவுக்கு புதிய பொதுச்செயலாளரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த கூட்டத்தின் நோக்கம். அண்ணாவே பொதுச்செயலாளராக நீடிக்க வேண்டும் என்று கட்சியின் முக்கிய தலைவர்கள் சொன்னபோது அண்ணா அளித்த பதில் கவனிக்கத்தக்கது. நான் வலிவோடும் செல்வாக்கோடும் இருக்கும்போதுதான் என்னுடைய மேற்பார்வையின் கீழ் கழகத்தின் முன்னணியினர் பயிற்சியும் பக்குவமும் பெற வேண்டும்.
அப்போதுதான் ஏற்படக்கூடிய குறைகளை தவிர்க்கவும் குற்றங்களை களையவும் தவறுகளை நீக்கவும் நேரிய வழியில் கழகத்தை நடத்திச் செல்லவும் என்னால் முடியும். புதிய பொதுச் செயலாளராக நெடுஞ்செழியன் பெயரை வை. கி. சம்பத் முன்மொழிந்தார். அவரை என். வி. நடராசன், மு. கருணாநிதி, அன்பில் தர்மலிங்கம், நாஞ்சில் மனோகரன் உள்ளிட்ட தலைவர்கள் வழிமொழிந்தனர். அதைத் தொடர்ந்து நெடுஞ்செழியன் திமுகவின் பொதுச் செயலாளராக ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டார். கழக காவலர் என்று அவரை பாராட்டினார் அண்ணா. ஜூலை 17, 1955. திராவிடர் கழகத்தின் மத்திய நிர்வாகக் குழு திருச்சியில் கூடியது. மத்திய அரசின் இந்தி திணிப்பு போக்குக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஆகஸ்ட் 1 தேதியன்று இந்திய தேசிய கொடியை கொளுத்துவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எந்தெந்த மாவட்டங்களில் யார் யாரெல்லாம் கொடி கொளுத்தும் போராட்டத்தில் ஈடுபடுவது என்பது பற்றி தெளிவாக திட்டமிடப்பட்டது. இதனையடுத்து முதலமைச்சர் காமராஜர் இறங்கி வந்தார். ஜூலை 30, 1955 அன்று அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அதில் தேர்வுகளில் இந்தி கட்டாய பாடமாக இருக்காது, மத்திய, மாநில அரசுகளின் சார்பில் இந்தி எப்போதும் திணிக்கப்படாது. ஆகவே கொடி கொளுத்தும் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். போராட்டத்தை ஒத்திவைத்துக் கொள்வதாக பெரியாரிடம் இருந்து அறிவிப்பு வெளியானது. ஆனாலும் கொடி கொளுத்துவோம் என்று திராவிடர் கழகம் சொன்னது பிரதமர் நேருவை வெகுவாக பாதித்துவிட்டது. அக்டோபர் 3, 1955 அன்று சென்னை வந்த அவர் கொடி கொளுத்துவோம் என்று சொல்வதெல்லாம் பைத்தியக்காரத்தனம், சும்மாவிடமாட்டோம் என்று பேசிவிட்டார். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய பெரியார், உலகத்தையே படைத்ததாக கூறப்படும் கடவுள்களே எங்களிடம் அகப்பட்டு திண்டாடும் நேரத்தில் உங்கள் அரசாங்க கந்தல் துணி இம்மாத்திரம் என்று கேட்டார். ஒரு வழியாக 1955 அக்டோபரில் மாநில புனரமைப்பு குழு கீழ்கண்டவாறு அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. சென்னை மாநிலத்தில் உள்ள மலபார் மாவட்டத்தை கேரளத்தோடும் தென் கன்னட மாவட்டத்தை கன்னடத்தோடும் சேர்த்துவிட வேண்டும். திருவாங்கூர் கொச்சி ராஜ்ஜியத்தில் உள்ள கல்குளம், விளவங்கோடு ஆகிய தமிழ் வழங்கும் தாலுகாக்களை தமிழ்நாட்டுடன் சேர்த்து தனி ராஜ்ஜியம் அமைக்க வேண்டும். அதன் பெயர் சென்னை ராஜ்ஜியம் என்றே இருக்க வேண்டும். சென்னை நகரம் தமிழ் ராஜ்ஜியத்துக்கே உரியதாக அதன் தலைநகரமாகச் செயல்பட வேண்டும். சென்னை மாநில ஆந்திர ராஜ்ஜிய எல்லைச் சிக்கலை அதற்கென நியமிக்கப்படவிருக்கும் எல்லை கமிஷன் கிராம அடிப்படையில் திருத்தி அமைப்பதை கமிஷன் ஏற்றுக்கொள்கிறது. அந்த அறிக்கையில் தமிழ்நாடு என்ற பெயருக்கு பதிலாக சென்னை ராஜ்ஜியம் என்றே இருந்தது. ஜூலை 27, 1956. சென்னை ராஜ்ஜியத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி விருதுநகரைச் சேர்ந்த முதியவர் சங்கரலிங்கம் உண்ணாவிரதம் தொடங்கினார். ஆனால் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் அரசு அந்த கோரிக்கைக்கு சம்மதிக்கவில்லை. உண்ணாவிரதம் தொடர்ந்தது. மொத்தம் 77 நாள்கள். அக்டோபர் 13, 1956 அன்று மரணம் அடைந்தார் சங்கரலிங்கம். அவருடைய உடல் அவருடைய விருப்பத்தின்படியே கம்யூனிஸ்ட்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவருடைய மறைவை அடுத்து திமுக சார்பில் இரங்கல் கூட்டங்கள் நடத்தப்பட்டன. அந்த மேடைகளில் நிறைவேற்றுவதற்கு எளிய கோரிக்கையை அலட்சியம் செய்த காமராஜரையும் காங்கிரசையும் பலமாக விமர்சித்தனர் திமுக தலைவர்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இந்தியாவை தட்சிண, உத்தர, மேற்கு, கிழக்கு, மத்திய ராஜ்ஜியங்களாகப் பிரிக்கும் திட்டம் மத்திய அரசுக்கு இருப்பதாக கூறினார் நேரு. சென்னை மாகாணம், திருவாங்கூர் கொச்சி, மைசூர் ராஜ்ஜியம், குடகு ராஜ்ஜியம் ஆகியவற்றைக் கொண்ட தட்சிண பிரதேசம் அமைவது நல்ல பலனை கொடுக்கும் என்றார் ராஜாஜி. திராவிடர் கழகம் இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்தது. தமிழர்களிடம் இருக்கின்ற தமிழ் மொழிப்பற்று, தமிழ் இனப்பற்று, வடமொழி எதிர்ப்பு, ஆரிய வெறுப்பு ஆகியவற்றை ஒழித்து கட்டவே இம்முயற்சி. இம்முயற்சியில் ஈடுபடுவார்களேயானால் என்ன நடக்கும் தெரியுமா? தமிழ்நாட்டில் இரத்த ஆறு ஓடும்படியாக மாபெரும் இரத்தப் புரட்சியே நடக்கப் போகிறது. தமிழ்நாட்டை சுடுகாடாக்கி பிணக்காடாக்கி விட்டுத்தான் தட்சிண பிரதேசம் என்ற புது இணைப்பை காணப்போகிறார்கள் மேலிடத்திலுள்ள காங்கிரஸ்காரர்கள். இவர்களுக்கும் இவர்கள் கட்சிக்கும் அழிவுகாலம் நெருங்கிவிட்டதென்றே கூறலாம். தட்சிண பிரதேசம் வந்தால் தமிழராகிய நமக்குத்தான் ஆபத்து. தமிழ், கன்னடம், மலையாளம் மூன்றும் ஒன்றாகச் சேர்ந்தால் பார்ப்பனருக்குப் போக மிகுதி உத்தியோகம் எல்லாம் மலையாளி, கன்னடியர் கைகளுக்கு போய்விடும். நமக்கு கக்கூஸ் எடுத்தல், போலீஸ் கான்ஸ்டபிள், ரயில்வே கூலி போர்ட்டர் உத்தியோகம்தான் மிச்சமாகும். இப்போதே நம்மை அடிமை போல நடத்துகிறார்கள். தட்சிண பிரதேசம் என்று சொல்லிக்கொண்டு அந்நியர்தான் ஆதிக்கம் செலுத்தி வருவார்கள். ஆந்திரா பிரிந்ததே நல்லது. இனி மலையாளியும் கன்னடியரும் ஆளுக்கொரு ஜில்லாதானே. இவர்களும் போகட்டும். இப்போது தமிழ்நாடு என்றும் பெயர் தராமல் இருப்பது சகிக்க முடியாத அக்கிரமம், அவமானம். திராவிட முன்னேற்றக் கழகம், கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழரசு கழகம் ஆகியன தட்சிண பிரதேசத்தை கூட்டாக எதிர்ப்பது என்று முடிவு செய்தன. ஒவ்வொரு கட்சி எடுத்த நிலைப்பாட்டுக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லப்பட்டது.
தட்சண பிரதேசம் அமைந்தால் காமராஜர் அந்த பிரதேசத்தின் முதல்வராக நீடிப்பது சிரமம். ராஜாஜி போன்றவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை தடுக்கவே பெரியார் அந்த திட்டத்தை எதிர்த்தார். அது காமராஜருக்கு சாதகமாக அமைந்தது. கிட்டத்தட்ட இதே காரணத்துக்காகத்தான் தட்சிண பிரதேசம் கோரிக்கையை ராஜாஜி ஆதரித்தார் என்றே சொல்லலாம். அதைப் போலவே தமிழ் வழங்கும் பகுதிகள் தவிர ஏனைய கன்னடம், தெலுங்கு, மலையாளம் வழங்கும் பகுதிகளில் திமுக காலூன்றாத சூழலில் தட்சண பிரதேசத்தால் திமுகவுக்கு லாபமில்லை என்பதாலேயே அந்த திட்டத்தை அண்ணா எதிர்ப்பதாக ஒரு காரணம் கூறப்பட்டது. திமுக தவிர கம்யூனிஸ்டுகளும் ம.பொ. சீன் தமிழரசு கழகமும் தட்சண பிரதேச எதிர்ப்பு அணியில் இணைந்து கொண்டன. தட்சிண பிரதேச எதிர்ப்பு குழுவினர் ஜனவரி 27, 1956 இல் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டனர். அந்த கூட்டத்தில் திராவிடர் கழகம் சார்பாக எவரும் கலந்து கொள்ளவில்லை. எனினும் அண்ணா, நெடுஞ்செழியன், ஜீவானந்தம், மணலி கந்தசாமி, ம.பொ. சிவஞானம், ஜஸ்டிஸ் கட்சியின் பி.டி. ராசன், கா. அப்பாதுரையார், புரட்சி கவிஞர் பாரதிதாசன், சி.பா. ஆதித்தனார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இறுதியில் மொழிவழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்படுவதை மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்காததை எதிர்ப்பது, எல்லைப் பிரச்சினையில் தமிழ்நாட்டுக்கு நியாயம் வழங்காததை எதிர்ப்பது, சென்னை மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க மறுப்பதை எதிர்ப்பது, தட்சிண பிரதேச திட்டத்தை எதிர்க்கும் முகமாக தமிழகம் முழுக்க பிப்ரவரி 20 அன்று கடையடைப்பு போராட்டம், ஹர்த்தால் நடத்த அழைப்பு விடுப்பது ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திட்டமிட்டபடி வேலைநிறுத்தம், கடையடைப்பு எல்லாம் நடந்தன. சில இடங்களில் வன்முறை சம்பவங்களும் நடந்தன. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தடியடி பிரயோகங்கள் நடத்தப்பட்டன. ஜீவானந்தம் உள்ளிட்ட தலைவர்கள் பலருக்கும் அதில் பலத்த காயங்கள் ஏற்பட்டன. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி மற்றும் தென்னார்காடு மாவட்ட கள்ளக்குறிச்சி என்ற 2 இடங்களில் துப்பாச்சூடு நடத்தினர் காவல்துறையினர். அதில் 2 பேர் பலியாகினர். எதிர்ப்பு வலுத்து கொண்டு வருவது கண்கூடாக தெரிந்ததும் தட்சிண பிரதேச திட்டத்தை வாபஸ் பெறுவதாக நேரு அறிவித்தார். திமுகவின் 2வது மாநில மாநாட்டை நடத்துவது குறித்து பொதுக்குழு முடிவு செய்திருந்தது. அதன்படி மே 17, 1956 தொடங்கி 4 நாள்களுக்கு திருச்சியில் மாநாடு நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அந்த மாநாட்டில் கலை நிகழ்ச்சிகளுக்கு கணிசமான அளவுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. திருவாவடுதுறை ராஜரத்தினம் பிள்ளையின் நாதஸ்வரம், என். எஸ். கிருஷ்ணனின் வில்லுப்பாட்டு, எம். ஜி. ராமச்சந்திரன், எஸ். எஸ். ராஜேந்திரன், டி. வி. நாராயணசாமி ஆகியோர் நடித்த நாடகங்கள், நாகூர் அனிபாவின் இசை நிகழ்ச்சிகள் ஆகியன நடத்தப்பட்டன. அந்த மாநாட்டில்தான் தம்பி வா, தலைமை தாங்க வா, உன் ஆணைக்கு நாங்கள் எல்லோரும் அடங்கி நடப்போம், தலைமையேற்று நடத்தவா என்று நாவலர் நெடுஞ்செழியனுக்கு அழைப்பு விடுத்தார் அண்ணா. அதன் பிறகு 1957 பொதுத்தேர்தலில் திமுகவின் நிலைப்பாடு குறித்து பேசப்பட்டது. பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் திமுக தேர்தலில் பங்கேற்க வேண்டும் என்ற கருத்து எழுந்திருந்தது. மாநாட்டுக்கு வந்திருந்த தொண்டர்களிடமே வாக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் செயல்படலாம் என்றார் அண்ணா. மே 20, 1956 அன்று காலை 8 மணிக்கு வாக்கெடுப்பு தொடங்கியது. 60,000க்கும் மேற்பட்டோர் வாக்கெடுப்பில் கலந்து கொண்டனர். தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவிப்பவர்கள் சிவப்பு நிற பெட்டியிலும் விருப்பம் இல்லாதவர்கள் கருப்பு பெட்டியிலும் வாக்குச்சீட்டுகளை போடுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர். மாலை 4 மணிக்கு வாக்குப்பதிவு முடிந்ததும் வை. கி. சம்பத் தலைமையிலான குழு வாக்குகளை எண்ணியது. இறுதியாக 56,942 வாக்குகள் ஆதரவாகவும் 4,203 வாக்குகள் எதிராகவும் விழுந்திருந்தன. அதனையடுத்து 1957 பொதுத் தேர்தலில் திமுக போட்டியிடுவது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.